சென்னை அண்ணா சாலையில் ஏற்பட்டிருக்கிற விரிசலை சரி செய்யும் பணியில் தற்போது மெட்ரோ ரயில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் தற்போதைய நிலவரத்தை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போதைய நிலை என்ன? அண்ணா சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை சீர் செய்யும் விரிசலை சீர் செய்யும் பணியானது நடைபெற்றது. தற்போது அந்த விரிசல் ஏற்பட்ட பகுதியில் பேரிகார்டுகள் வைத்து அடைக்கப்பட்டு அதன் வழியாக போக்குவரத்து இப்பொழுது சீரமைக்கப்பட்டிருப்பதை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதி வழியாக அந்த விரிசலில் பேரிகார்டு மட்டும் வச்சுட்டு அது வழியாக வாகனங்கள் செல்லலாம் என்று மெட்ரோ அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. தற்போது அந்த பாதை வழியாக வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அண்ணா சாலையில் ஏற்பட்ட விரிசல் தொடர்பாக புதிய தலைமுறை இந்த செய்தியை முதன்முறையாக வெளியிட்டது. அதிலிருந்து மெட்ரோ அதிகாரிகள் இந்த பகுதியை நேரில் ஆய்வு செய்தனர். போக்குவரத்து நெரிசல் தொடர்பாகவும் செய்திகளை வெளியிட்டிருந்தோம். மேலும் போக்குவரத்து சீர் செய்வதற்காகவும் இந்த பகுதியை ஆய்வு செஞ்சாங்க மெட்ரோ அதிகாரிகள். இந்த பகுதியில் இந்த விரிசலானது சாதாரண ஒரு விரிசல் தான். இந்த விரிசலானது சரி செய்யப்பட்டுவிடும். இதுல வாகனங்கள் செல்வதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று மெட்ரோ அதிகாரிகள் சொன்னதை அடுத்து தற்போது அந்த விரிசல் ஏற்பட்ட பகுதியில் வாகனங்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த், ரகுவரன், தற்பொழுது சாலையில் ஏற்பட்ட விரிசல் சரி செய்யப்பட்டு போக்குவரத்தும் சீராகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில இது போன்ற விரிசலோ அல்லது பள்ளமோ மீண்டும் ஏற்படாமல் தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன? அதாவது இந்த பணியானது இருவழி சுரங்கப்பாதை அமைக்கும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அண்ணா சாலை மற்றும் இந்த மெட்ரோ பணிகள், பாதாள பணிகள், சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறக்கூடிய அனைத்து இடங்களிலுமே பழைய கட்டிடங்கள் மற்றும் அனைத்து இடங்களிலுமே இந்த பள்ளம், அதாவது சுரங்கப்பாதை அமைப்பதினால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுகிறதா என்பதை கண்டறியும் கருவியானது இங்கே அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பழமையான கட்டிடங்கள் அனைத்திலுமே பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரங்கப்பாதை அமைக்கும் பணியானது அண்ணா சாலையில் அனைத்து பகுதியுமே சாலையை ஒட்டியதான் இருப்பதால் குடிசை பகுதிகளுக்கோ அல்லது பெரிய கட்டிடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை என்று மெட்ரோ நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 90% பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் மீதி இருக்கக்கூடிய பணிகள் மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விரிசலால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று மெட்ரோ நிர்வாகம் நம்மிடம் தெரிவித்திருக்கிறது. அதே போல போக்குவரத்து சரி செய்யப்பட்டதை போலவே இன்னும் சிறிது நேரத்திலேயே அந்த சுரங்கப்பாதை அமைக்கும் பணியானதும் துவங்கிவிடும் என்று மெட்ரோ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல போக்குவரத்து சரி செய்யப்பட்டு வாகனங்கள் இயக்கிக் கொண்டிருப்பதை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விரிசல் இருக்கக்கூடிய பகுதியிலேயே கிட்டத்தட்ட 8 துளைகள் இட்டு இது எதனால் ஏற்பட்டது என்று சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வுக்கு பிறகு இதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை, நேற்று முன்தினம் ஏற்பட்ட ஒரு பள்ளத்தின் விளைவாக தான் இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்று அதிகாரிகள் சொல்லிவிட்டு தெரிவிச்சிட்டாங்க. அதனால போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. போக்குவரத்து சீர் செய்யும் பணியில தற்போது காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது போன்ற மேலும் விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக ஏற்கனவே மெட்ரோ நிர்வாகம் இந்த சுரங்கப்பாதை அமைக்கும் போதே இந்த இடத்தில் ஏதாவது ஆழ்துளை கிணறுகள், இது போன்ற பயன்படுத்தாத ஆழ்துளை கிணறுகளோ அல்லது பள்ளங்களோ இருந்தா தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ நிர்வாகம் தெரிவிச்சிருந்தது. ஆனா இது சாலை பகுதி என்பதால இது பகுதி எதனால ஏற்பட்டதுன்னு தெரியல. விரைவாகவே இந்த பணிகள் முடிக்கப்படும், பாதுகாப்பு ஊர்ஜிதப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ரகுவரன், போக்குவரத்து காவல்துறையினர் கூடுதலாக அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா? தற்போது பல இடங்களிலும் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. நிலைமை சீராக எவ்வளவு நேரம் ஆகும் ரகுவரன்? எப்படி பாக்குறீங்க? அடிக்கடி இந்த மாதிரி பல்ல வருது, திடீர்னு முந்தா நேத்து இங்க பல்ல விழுந்துருச்சு. இது எப்படி பாக்குறீங்க? அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்களா? எங்க சார் அதிகாரிங்க சொல்றாங்க, அவன் எல்லாம் பட்டுவாடால தான் போகுது. எந்த கட்சியெல்லாம் பட்டுவாடா இல்லன்னா வாழ்க்கையே கிடையாது. இந்த பல்ல விழுந்திருக்கு, இவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கு, ஆபீஸ் எல்லாம் போனோம், எப்படி பாக்குறீங்க? பாருங்க, 9:30 மணிக்கு போவேன் ஆபீஸுக்கு, இப்பதான் போயிருக்கேன் நான். இந்த மாதிரி இந்த கஷ்டமா இருந்தா நாங்களாம் எப்படித்தான் சார் வேலை செய்யறது? சாதாரண ஹவுஸ் கீப்பிங் நாங்களாம் இந்த மாதிரி தான் எப்படி வேலை செய்யறது? இதுக்கு யார் அதிகாரிங்க? அவங்க ஸ்டெப் எடுக்கணும். யாரும் எடுக்க மாட்டாங்களா? எல்லாம் பட்டுவாடா தான் போகுது. தயவுசெய்து இது தொடர்ந்து இதே போன்று இந்த பகுதியில் வரக்கூடிய அனைவருக்குமே பாத்தீங்கன்னா சாலை போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அனைத்துமே பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடராமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கு.
அண்ணா சாலையில் திடீரென ஏற்பட்ட விரிசலை செப்பனிடும் பணி தற்போது நிறைவு பெற இருக்கிறது. இன்னும் அந்த இடத்தில் சிறிது பணி பாக்கி இருக்கிறது. அந்த பகுதியில் தடுப்புகள் அமைத்து அந்த பகுதியில் போக்குவரத்தும் தற்போது வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இன்னும் சில மணி நேரங்களில் அந்த பகுதி முழுமையான போக்குவரத்திற்கு உகந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. களத்திலிருந்து தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.